உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் ஆவணி மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது தமிழ் வருடத்தில் பராபவ ஆண்டு ஆவணி மாதம் அதோடைய பலன்களைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தில் துவங்கி அனுஷம் நட்சத்திரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாரு. அதாவது சித்திரை நட்சத்திரம் துவங்கி அப்படி ஒரு சுற்றி வந்து சித்திரை நட்சத்திரம் வந்து சித்திரை, அதுக்கு பிறகு சுவாதி, விசாகம், அனுஷம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளில் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் குரு பகவான் உச்சம், சிம்ம ராசியிலே புதன், சூரியன், கேது போன்ற கிரகங்கள், கன்னி ராசியிலே சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் வக்கரமாக இருக்கார். அதில் குறிப்பாக புதன் பகவான் இந்த மாதம் சொல்லும்போது ஆங்கில மாதத்தில் உங்களுக்கு சொன்னால் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி அவர் கன்னி ராசியிலே உச்சமாக போகிறார். சுக்கிர பகவான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் இந்த ஆவணி மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பார்க்கும்போதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கார். அப்போ நம்முடைய பேச்சுக்கள் இருக்கு பாருங்கள், இந்த பேச்சு தான் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்க போகுது. நம்ம வாழ போகிற வாழ்க்கை வெற்றியா தோல்வியா. இப்படி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னா உங்கள் பேச்சை மட்டுமே நீங்கள் கவனிங்க. அந்த பேச்சில் குற்றம் குறை கண்டுபிடிக்காத பேச்சு இருக்குது, நெகட்டிவ் பேச்சு இல்லைனாலே நீங்கள் இந்த மாதம் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் மீதோ உங்கள் பணியாளர்கள் மீதோ தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. பலருக்கு அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு திடீர்னு அப்படி கோபம் வந்துடும். அந்த கோபத்தை அவாய்ட் பண்ணிக்கிட்டா போகிறோம், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். ஃபினான்ஷியல் விஷயங்களில் பெரிய வெற்றி வருங்க. ஏன்னா குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு, இந்த மாதம் முழுவதுமே பார்க்குறாரு. அப்போ நல்ல வருமானத்துக்கு ஒரு குறைவும் கிடையாது, நல்லா இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு அவர் தான் 10ஆம் இடத்தின் அதிபதி, அவர் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். நிறைய பேர் இப்போ பிஸ்னஸில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, மிக கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவீங்க, அதனுடைய பலன் நிச்சயம் கிடைக்குங்க. உழைச்சா அதனுடைய பலன் கிடைக்குமா? எல்லா நேரத்திலையும் கிடைக்கிறது இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். 7ஆம் இடத்துலேருந்து புதன் பார்க்குறாரு, உங்களுடைய கடின உழைப்பும் இருக்கும், ஸ்மார்ட் வே ஆஃப் மூவும் இருக்கும் உங்கள்கிட்ட. அதனால ரொம்ப புத்திசாலித்தனமான உங்கள் செயல்பாடுகள் அமையப் போவதனால ஒரு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது. அது பிஸ்னஸாக இருக்கட்டும், நிறைய பெரிய லாபம் வரும். 5ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகள் லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா 5ல் செவ்வாய், 6ல் குரு, 5க்கு 2ஆம் இடத்துல குரு. பிள்ளைகள் ஒரு வளர்ச்சியை நோக்கி செல்கிறார்கள். உங்களுடைய மகனாக இருக்கட்டும், உங்களுடைய மகளாக இருக்கட்டும், மிக கடுமையாக இப்போ உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகஸ்ட் 31 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா மிக கடுமையான உழைப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்திலேயே ஒரு பரபரப்பு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். பிள்ளைகளுடைய கல்யாணம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய பிஸ்னஸ், பிள்ளைகளுடைய வேலை, அவருடைய ஹெல்த்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஹெல்த் இஷ்யூ வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நேரமாக கூட இது இருக்கும். ஆனால் அவர்கள் நல்ல முறையில் குணமாகி வருவார்கள், அதில் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி சர்வீஸ் செக்டாரில் பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கடன் வேண்டியிருக்கு. ஒரு மிகப்பெரிய தேவை வருங்காலத்தில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு கூடிய விரைவில். அதுக்கு ஒரு பண தேவை இருக்குது. அந்த பணத்திற்கு தேவையான ஒன்று நல்ல வருமானம் வருங்க, குடும்ப வருமானம். ஒரு கடன் எதிர்பார்த்தீங்கன்னா கடன் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, கும்பராசி ஆண்கள் மனைவியோடு சில கருத்து மாறுபாடு இந்த மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருக்கும், ஆகஸ்ட் 31 வரைக்கும் இருக்கும். அதேமாதிரி உங்கள் மகளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கும் ஆகஸ்ட் 31 வரைக்கும். அதற்கு பிறகு வேகமான மாற்றங்கள் இருக்கும். உங்கள் மனைவியுடைய உடல் நலத்தில் மாற்றம் இருக்கும், உங்கள் மகளுடைய ஹெல்த்தில் நல்ல மாற்றம் இருக்கும். வண்டி வாகனங்கள் ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஏதாவது சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்கும். வண்டி வாகனங்கள் இருந்தால் சரியாக யூட்டிலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு சில தடைகள் இருக்கும். செப்டம்பர் 1 எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக மாறும். ஆகஸ்ட் 31 வரைக்கும் பரபரப்பாக இருக்க போகிற நீங்கள் செப்டம்பர் 1
ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ண போகிறீங்க. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. குடும்பத்து தேவைகளை நிறைவேற்றுவீங்க. அப்படி உங்களுக்கு புதன் வேறு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. செப்டம்பர் 3 எஜுகேஷனில் பெரிய வளர்ச்சி இருக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் இருக்குது. நிறைய நன்மைகள், நிறைய செய்திகள் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்கு. குடும்பத்து பெரியவர்களை எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஹெல்த்து, மாமனார் மாமியார் ஹெல்த்து அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும். இந்த மாதம் நீங்கள் யாரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் வரும் அப்படின்னா சிறுவாபுரி முருகன். 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. சிறுவாபுரி முருகனை வழிபட்டு பாருங்க. முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து பாருங்க. எல்லா கோரிக்கைகளும் விரைவில் நிறைவேறுவதை கண்கூட பார்க்கலாங்க. சிறுவாபுரி முருகன் அவ்வளவு பவர்ஃபுல் தெய்வம். செய்து பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு உரிய பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாத பலன்களை பார்த்தோம். இந்த ஆவணி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ராகு பகவான் இருக்கார் பாருங்க. அந்த ராகு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ராகு பகவான் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள வராரு அப்படின்னு சொல்லும்போதே அது உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்க போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் துவங்குது. அதில் நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். அதாவது பொருளாதார நெருக்கடிகள் உலக அளவில் இருக்கும். பல நாடுகளில் பார்த்தீர்களானால் அரசியலில் மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள், தலைவர்களுக்கு சில பாதிப்புகள், இதெல்லாம் உலக அளவில் இருக்குங்க. விலைவாசி கடுமையாக உயரக்கூடிய அமைப்பெல்லாம் உலக அளவில் சுட்டி காட்டப்படுகிறது. நான் சொல்லுவதெல்லாம் ஒட்டுமொத்த உலக அளவிலேயே உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆவணி மாதம் நமக்கு நிறைய நன்மைகள் வரணும், நம்ம தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே முருகன் வழிபாட்டை மேற்கொள்ளணும். 12 ராசிக்காரங்களுமே கூட செய்கிறாங்க. முருகன் வழிபாட்டை செய்தால் பெரிய வெற்றிகள் வரும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே நான் கோச்சார கிரகங்களின் பலன்களை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ முழுமையான பலன்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அதையும் நான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பலன்களையும் இணைச்சு பார்க்கணும். அப்போ தான் முழுமையான பலன்கள் நடக்கும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவங்க மாதிரி எங்கள் ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், அந்த மாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. பட் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, உங்கள் ஜாதகத்துடைய கிரகநிலைகளை இணைச்சு பார்த்தா மட்டும்தான் நடக்கக்கூடிய பலன்கள் உண்மையான பலன்களாக இருக்கும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய செல்ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. சார் எங்களால் நேரம் வர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர் இரண்டையும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.